ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்கார். களக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைசிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான். களக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைசிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான். விளக்கமுற பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ. கொளக்கருது மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ. குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் துளக்கமர உண்ணுவனோ தொண்டை விக்கிக் கொள்ளுமோ. அந்த ஜோதி திருபுலம் எதுவோ ஏதும் அறிந்திலனே. இப்படி அரியானை அறிய வைத்து அந்தணனாய் என்னை பிரட்டி பிறப்பித்தாரும். தெரியானை தெரிய வைத்து திரள் இருளை தீத்தெறிந்த தேசிகேந்திரா. பெரியானை என்று என்னை ஓங்கி பேச வைத்த பிறவா பெரே. சரியான சரிநிலையில் என்னை ஏறென்றேற்றி வைத்த சாலை வாழ்வே. இன்னைக்கு இந்த கோவை தெய்வீக சபையில் 2வது முத்திப்பேருரையாக வித்து என்ற தலைப்பில் முத்திப்பேருரையாற்ற விளைகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் இந்த கதை தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த வித்துங்கிறதுக்கு பதிலாக இந்த கதையை சொன்னால் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்லி இந்த முத்திப்பேருரை. ஒரு பெரிய ஊரில் ஒரு பெரிய தெருவில் ஒரு மூலையில் ஒரு பெரிய பணக்காரர் பெரிய பங்களாவில் நல்ல வசதி வாய்ப்போடு நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அதே தெருவில் கடைசியில் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கார். 2 பேருமே தெய்வீக இச்சையில் சளைத்தவர்கள் அல்ல. பணக்காரரும் சளைத்தவர் அல்ல, அவரும் தெய்வீகனா அவ்வளவு பிரியமாக அந்த இறைவன் வழிபாட்டிலையும் இதுலேயும் அவர் என்ன கொஞ்சம் ஆடம்பரமாக செய்வார். இப்போ நிறையா பூ பழம் இதெல்லாம் வாங்கி செய்கிற மாதிரி அவர் ஆடம்பரம். இவர் கைக்கு தொழிலாளிக்கு என்ன கிடைக்குமோ அதை வச்சு இப்படி வணங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் அந்த வழியாக நாரத மகாமுனி வர்றாங்க. வரும்போது அவர் இந்த பெரிய பணக்காரர் பார்த்து, ஐயா நீங்கள் தான் வைகுண்டத்துக்கெல்லாம் போவீங்களே, அந்த பெருமாளை போய் பார்ப்பீங்களே, அந்த பெருமாளை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இதை கொடுத்து அனுப்பிச்சு இதை கொண்டே அவங்களுக்கு சமர்ப்பிச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்து நாங்கள் போக முடியாது. அதனால் நீங்கள் அடிக்குறுக்கா போகிறீங்க, பார்த்துட்டு வந்து எங்கிட்ட இதை சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். சரி என்ன வாங்கிக்குவார். அதே மாதிரி அங்கே போகும்போது அவரும் தெய்வீக பக்தியில் சிறந்தவர் இல்லையா அந்த தொழிலாளி, அவரும் இதே சொல்லுவார், சாமி இதை கொண்டு போய் பெருமாள்கிட்ட கையில் கொடுத்துட்டு ஏன்னா அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். உடனே இவர் கைலாயம் போகிறார். அங்கே போய் அவளை பார்த்து என்ன நாரதா அப்படின்னு இப்படி பூலோகத்தில் 2 பக்தர்கள் 2 பேரும் அப்படி உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க, நீங்கள் ஆனால் என்ன செய்கிறீங்கன்னு மட்டும் பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படியா நாரதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால்
ஊசியினுடைய காதுக்குள்ள ஒட்டகத்தை நுழைச்சு நுழைச்சு விளையாண்டுட்டு இருக்காருன்னு சொல்லு. அப்படி அவர் என்ன செய்கிறாரு? ஊசியினுடைய காதுக்குள்ள ஒட்டகத்தை இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் எடுத்து, இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் எடுத்து விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். சரி, அவர் சொல்றதை மறுக்க முடியுமா? அப்படி போய் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு அவர் வர்றார். மறுபடியும் ஒரு நாள் அந்த தெருவில் வரும்போது, என்ன சாமி போய் பார்த்தீங்களா, என்ன சொன்னார், பெருமாள் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்பார். பெரிய பணக்காரங்கிட்ட தான் போவார். அங்கே போய் போனோடனே சொன்னால் அவருக்கு என்னப்பா அப்படி சொல்கிறார். அவருக்கு என்னப்பா, ஊசியினுடைய காது இருக்கு இல்லையா, அதை ஒட்டகத்தை இந்த பக்கம் நுழைச்சி இந்த பக்கம் நுழைச்சி எடுத்து எடுத்து விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே அவன் சொல்லுவான், என்ன சாமி பெரிய பொய்யா இருக்குது, எப்படி சாமி இந்த ஊசியினுடைய காதுக்குள்ளே இந்த ஒட்டகத்தை நுழைச்சு விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லுவார். ஓ அப்படின்ட்டு இவர் சரி அப்படின்ட்டு, சரிப்பா நான் வரேன் அப்படின்னு விடைபெற்றுட்டு நேராக எங்கே வருவார்? அந்த தொழிலாளிகிட்ட வருவார். அங்கே வந்தோடனே சாமி அவர் அதே மாதிரி கேட்பார், சாமி என்ன பண்ணுறீங்க? அவர் இதே மாதிரி சொல்லுவார், இந்த ஒட்டகத்தை அந்த ஊசியினுடைய காதில் நுழைச்சு விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்லுவார், இருக்குஞ்சாமிம்பார். அவர் என்ன சொல்லுவார்? இவருக்கு தூக்கி வாரி போடும் நாரதருக்கு. என்னடா அவர் அவர் முடியாதுன்னு சொன்னார், இவர் தொழிலாளி முடியுங்கிறாரு. அவருக்கே ஆச்சரியமாக போகுது, எப்படி அப்படின்னு கேட்பார். போங்க சாமி அப்படின்னு சொல்லுவார். போங்க சாமி, அங்கே ஆழம் விதை இருக்கும். ஆழம் விதை நம்ம பார்த்துருப்போம், கசகசா மாதிரி ஆழம் விதை. இந்த கசகசா விதை மாதிரி இருக்கிற இந்த விதைக்குள்ள இவ்வளோ பெரிய ஆலமரத்தை வச்சு இருக்கிறாரே அந்த இறைவன், அந்த இத்தினோண்டு ஒட்டகத்தை இந்த ஊசியின் காதில் நுழைஞ்சு விளையாடுறது பெருசா சாமி? அப்போ என்ன வருதோ, தன்னுடைய பக்தியினுடைய அவர்கள் இப்படி செய்வார்கள், அவர்களால் முடியும். அவர்கள் என்ன, கடலை திடலாக்க முடியும், திடலை கடலாக்க முடியும் என்ற நம்பிக்கை யாருக்கு வரணும்? நமக்கெல்லாம் வரணுங்கிறதுக்கு தான் இந்த கதை. ஏன்னா வித்துங்கிற தலைப்பினால அந்த வித்தை பற்றி நாம் சொல்கிறோம். அப்போது அந்த வித்துக்குள்ளே, அந்த வித்து இருக்கு இல்லையா, இந்த வித்துக்குள்ள அந்த ஆலமரத்தை வைத்து பார்ப்பவர்கள் தேவர்கள். தேவர்கள் யாருன்னா, அந்த வித்துக்குள்ளேயே அந்த ஆலமரத்தை பூரா வச்சு பார்க்குறாங்க இல்லையா, அவர்கள் தேவர்கள். முளைச்சி வெளியே வந்தோடனே இது ஆலமரமா அப்படின்னு பார்க்குறவங்க யார்? மனிதர்கள் என்று அந்த மனிதர்களையும் தேவர்களையும் அதை பிரிக்கிறாங்க. அப்போது அந்த ஆழ விதைக்குள்ளே ஏன் அதை வித்துன்னு சொன்னாங்க? வித்துன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, சர்வமும் அதில் அடங்கியிருக்கு. என்ன சர்வமும் அடங்கியிருக்கு? இலை, கிளை, பூங்காய், பழம் எல்லாமே, பட்டை, அந்த ஜவ்வு. மான்மீகத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக தெய்வம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு அந்த எதுக்குள்ளே அடங்கிருந்துச்சு? அந்த சிறிய வித்துக்குள்ளே. இதை நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா என்னைக்காவது? இல்லை படித்து தான் பார்த்துருக்கோமா? நினச்சி பார்க்குறது அப்புறம். இதை படித்து இவ்வளவு வச்சு எப்படி தெய்வத்துடைய அந்த அண்ட சராசரங்களையும் அந்த விஸ்வரூப தரிசனையும் நம்ம பார்க்க முடியும்? அதை படித்தா தான் பார்க்கலாம். அதை படித்து பார்த்தா இந்த இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அவங்க தான் எடுத்து சொல்கிறாங்க. அவங்க எடுத்து சொல்லாட்டி நம்மளுக்கு இது தெரியுமா? தெரியாது. அப்போ அதையாவது படித்தாது நம்ம பார்க்கணுங்கிற சர்வம் அப்போ எல்லாம் அடைக்குது. அது எப்படி வச்சாங்க? உள்ள இலை, கிளை, காய், பழம் எல்லாம் சேர்த்து மடக்கி சுருட்டி திரட்டி மகா நுணுகிய வடிவினுக்கும் அப்பால் இதை எடுத்து வச்சாங்க. இப்படி வச்சுருக்காங்கன்னு நம்ம என்னைக்காவது நினச்சி அந்த விதைக்குள்ளே அந்த ஆலமரத்தை பார்த்தது உண்டா? பார்க்கணுன்னு தான் தெரியும். அதை நீ அப்படி பார்க்கணும், அப்போ தான் அந்த வித்தினுடைய அருமை உனக்கு தெரியும் அப்படிங்கிறக்காக எடுத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி மயிலினது வர்ணங்களை அதன் மான்மியத்தில் கொடுத்துருக்காங்க. மயிலினது வர்ணங்களை அதன் முட்டையில் அடக்கி வைத்திருப்பது போன்றோம். மயில் மூக்கு பார்த்திங்கன்னா ஒரு கலர், அந்த கொண்டை பார்த்திங்கன்னா ஒரு கலர், கழுத்து பார்த்திங்கன்னா ஒரு கலர், தோகை பார்த்தா ஒரு கலர், தோகை பக்கத்தில் அந்த தோகையிலையெல்லாம் அந்த மயில் கண்ணுமா இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் பல கலர். அதனுடைய ஓரங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தா மினுமினுப்பாக ஒரு கலராக இருக்கும். அதை எதில் பார்க்கணும்? அதில் எதிலிருந்து அது அந்த முட்டையில் இருந்துச்சா? அந்த கலரு வெளியே இருந்துச்சா? முட்டைக்குள்ளே இருந்துச்சு. முட்டைக்குள்ளே இருந்ததுனால தான் அது வெளியே வந்துச்சு. அப்போ அதை இப்போ உடைச்சி பார்த்தோம்னா தெரியுமா? இப்போ கலர் இருக்குது, அதுக்கு காலம் இருக்குது. அந்த காலம் வச்சு அதை அடகாத்துவோம். அந்த மாதிரி தெய்வம் கற்றுக்கிட்டால் நாம் அடைகாத்துவோம். ஆனால்
அந்த முட்டைக்குள்ளே அந்த கலர் இருக்கிறது நமக்கு தெரியும். அப்போ மயிலாக இருக்குது, இப்படி தான். அதே மாதிரி ஆழம் விதைக்குள்ளே இருக்கிறதையும் தெய்வம் எடுத்து அற்புதமாக எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முட்டைக்குள்ளேருந்து வெளியே வந்தவுடன் கலரை பார்க்குறவங்க மனிதர்கள். முட்டைக்குள்ளேயே அந்த கலரை நம்ம பார்த்தோம், அடனே இப்படி ஒன்று பார்க்கணும் இல்லை, இவ்வளோ இந்த மயிலை என்னைக்காக நம்ம நினச்சோம், இந்த மயிலை இந்த முட்டைக்குள்ளே இவ்வளவு கலரையும் வச்சு இறைவன் படைச்சிருக்காருன்னு நினச்சோம்னா பத்தாது. அது இந்த ஆழ விதைக்குள்ளே இப்போ மலையிலலாம் ஊட்டி கொடைக்கானலாம் பார்த்திங்கன்னா விண்ணளாவிய மரம் இருக்குது. அது எதுக்குள்ளே இருந்து வந்துச்சு? என்னைக்காவது நாம் அதை நினச்சி பார்த்துருக்கோமா? இந்த வித்துக்குள்ளே இருந்து தான் இவ்வளோ பெரிய மரம் வந்துச்சா அப்படின்னு நம்ம போய் வேடிக்கையாக அதை பார்த்துட்டு வந்திருப்போமே ஒழிய வித்துக்குள்ளேருந்து வந்துச்சு. அது மட்டுமல்ல, முனையில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரத்தினுடைய முனை ஒன்று இருக்கும் இல்லையா, தினம் அந்த ஆணி வேர்லேருந்து உணவு போகுது. என்னைக்காக நினச்சி பார்த்துருப்போம்மா? ஒவ்வொரு இலைக்கும் கிளைக்கும் பூவுக்கும் காய்க்கும் இந்த ஆணிவேர்லேருந்து அந்த உணவை கொடுத்துட்ருக்கிறாரே, அவர் எப்பேற்பட்டவர் என்று பார்த்தாதான் நம்ம தெய்வத்தினுடைய அந்த ஆற்றல் நம்மளுக்கு தெரியுங்கிறக்காக அதை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ அது வரும். அதைத்தான் தளிர் இலை பூ காய் பழமாய் சொரிந்த பாதம், அது சகல உயிர் ஜீவனில் எல்லா ஜீவன்லேயும் ஆடும் பாதம் என்று கொடுக்குறாங்க. அதை வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் அதை ஒரு பாடலில் கொடுக்குறாங்க. வித்தாகி முளையாகி விளைவதாகி, அந்த வித்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி, அது எப்படி இருக்கு? கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி, கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி, குறைவாகி நிறைவாகி குறைவில்லாத சத்தாகி சத்து. இந்த சத்து தான் நம்மகிட்ட இருந்து எல்லாத்துக்கும் பாட்டி படைச்சிருக்கு. அது எப்படி இருக்குது? சத்து சித்தாக இருக்குது, சின்னதாக அணுவாக இருக்குது. சத்தாகி சித்தாகி இன்பமாகி சதா நிலையாய உயிர்க்கும் சாட்சியாகி, முத்தாகி மாணிக்கமாகி முத்தாகி மாணிக்கமாகி முழுவயிர தனிமணியாய் முளைத்த தேவே. அந்த தேவன் தான், அந்த இறைவன் தான், அதுதான் வஸ்து வித்து. அந்த வஸ்து வித்து அது சிவப்பொருள், அதுக்கு பேர் சிவப்பொருள். அப்படி இறைபொருள், அதுக்கு பேர் தான் பரம்பொருள் என்று எடுத்து அற்புதமாக கொடுக்குறாங்க. அதை பாடலில் நம்ம தெய்வம் அற்புதமாக எடுத்துக்கிட்டு, சுருளி 30 முக்கோடி தேவர் மனு ஜின்கள் வான்பூமி எலாம், சுருளி 30 முக்கோடி தேவர் மனு ஜின்கள் வான்பூமி எலாம், சூழில் வைத்தே வேலி யாக்கி இன்னும் ஆக்கும் அந்த தூளாதி சூட்ச வித்தே. அந்த வித்தை எவ்வளவு வர்ணனையாக தெய்வம் வித்து எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத தெய்வம் எடுத்து கொடுக்காங்க. அதுதான் வித்தில்லா வித்து. அது அந்த வித்து தான் வித்தில்லாத வித்து அப்படின்னு எடுத்து அதை கொடுக்குறாங்க. அப்போ வித்துனா என்ன அப்படின்னா, அது ஒரு தனி தலைமைன்னு சொல்கிறாங்க. அது மான்மீகத்தில் கொடுக்குறாங்க. ஒரு தனி தலைமை உதயமதாகி எப்படி உண்டாச்சு அப்படின்னு, மதிகதிர் மின்பணி தாரகை அவனி ஆகாயம் சொர்க்க மத்திய பாதாளங்க என்ன 3 உலகங்களையும் அப்படின்னு அதையும் சொல்லி, புழுக்கம் வித்து அண்டம் சினை எண்ணப்பட்ட 4 வகை யோனியும் அமரர் மனு விலங்கு புல் ஊர்வனம் ஜலவாள் ஜந்து தருக்கணம் என்னப்பெற்ற 7 வகை தோற்றம் எதிலிருந்து வந்துச்சு? அந்த தோற்றமில்லாமல் என்னும் அரூப வடிவத்திலிருந்து வந்துச்சு. அதுதான் வித்தில்லா வித்து. ரூபத்தில் இருக்கிறது வித்து. கண்ணுக்கு எது வித்து எது வித்தில்லா வித்து அப்படின்னா, ரூபத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அது வித்து. அந்த கண்ணுக்குள்ளே தெரியாமல் ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது அது அரூபமாகி அந்த வித்தில்லா வித்து என்று அதை கொடுக்குறாங்க. நம்ம சபை இதை விளங்கி பார்க்கணுமா, விளங்கி பார்க்க வேண்டாமா அப்படின்னு தெய்வம் என்று சொல்கிறாங்க. விளங்கும் என்ற ஞான சபை மலர்ந்து ஓங்க. எதுக்கு கூடி இருக்கிறோம்?
அறிவு விளங்க வேண்டும். இந்த தேகம் விளங்குறது அறிவில் நம்ம பூப்பேறணும். மனம்பூத்த திருமேனி, அந்த திருமேனி, மனம்பூத்த திருமேனி மதிபூத்து ஒளிர்நாவும் வல்லால் வல்லால்ங்கிறாங்க. அப்போ அதைத்தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? விளங்கும் என்ற ஞான சபை மலர்ந்து ஓங்க வேதகுலன் மைந்தர் குடி தழைக்க கேளீர். இந்த உலகத்தில் இது உண்டா? புழங்காத பேச்சுலகில் உங்கட்கென்றே புகழுகிறேன். என்ன வேணும்? கேட்க மதிய அறிவு அதிகம் என்று எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அடுத்தும் பாடல் கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு. நிற்பதுவே பணரதுவும் தலைகீழாக நீ நிலமி பூமி வரை பாய்ந்து ஓடி. பணர்னா என்ன? மரம், மரம். அது நிற்பதுவே பணரதுவும் தலை கீழாங்கிறாங்க. தலை எங்கே இருக்குது மரத்துக்கு? தலைன்னு அதுதானே சொல்கிறோம். தெய்வம் இங்கே என்ன சொல்கிறாங்க? தலை கீழாக. அப்போ அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமா, நம்ம சொல்கிறது உண்மையாக இருக்குமா? அதை கவனிச்சோமா என்றால் தலை கீழே இருக்குது. ஏன் தலைன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம கவனிக்கணும். தலைன்னு ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது மரத்தை நல்லா கவனிக்கணும். மரத்தை மேலே நம்ம தலைன்னு சொல்கிறோம்ல, அந்த தலையை வெட்டுங்க, கிளையை வெட்டுங்க, வாதை வெட்டுங்க, தலைச்சி வருமா வராதா? அதையெல்லாம் அந்த தலை இலை காய் பழம் அப்படி குலுங்கிட்டு இருக்கட்டும், வேற வெட்டிருங்க, என்ன ஆகும்? எல்லாம் போச்சு. அப்போ எது தலை? அந்த உயிர் இருக்கக்கூடிய அந்த உயிர் எங்கே இருந்துச்சு? கீழே இருந்துச்சு. அதான் நிற்பதுவே பணரதுவும் தலை கீழாக நீ நிலமி பூமி நம்ம மேலே நினச்சிக்கோன்னா அது அந்த இது உள்ளே நுழைஞ்சிருக்குங்க. பூமி வரை பாய்ந்து ஓடி. அப்புறம் நம்மகிட்ட இருக்கிறத சொல்கிறாங்க, வேற அதை விட்டுட்டாங்க. பொற்றாமரை கரை ஒன்று இருக்குதந்தா, அதுக்கு பேர் என்ன? புற்பகந்தி மரம் என்று இதற்கு பேராம். அதுதான் கற்பகமாகிய தரு. தருனா என்ன? மரம். அதான் கற்பகமாம் தருவிதனை கண்டாயோடா. அதை பார்த்தியா? அந்த கற்பகமாம் தருவிதனை கண்டாயோடா. கண்காணா, அதை பார்க்கலன்னா என்னைய கேளுக்கிறாங்க. கண்காணா விட்டாள்கால் என்னை நீ கேள்கேள். இன்னொன்று சொல்கிறாங்க, நான் ரொம்ப நாள் இதை பேசுறதில்ல. ஏன் அப்படின்னா, சொற்பம் என்று இதனை எண்ணி பேசிடாதே. சொற்பம்னு பேசிடாதேனாங்க. நான் யோசனை பண்ணேன், சொற்பம்னு தான் இதை பேசக்கூடாது. திடமாக தெய்வம் இப்படி இருக்கிறார்கள், அவர்களை எப்படி புகழ்ந்து அவருடைய வல்லபம் இப்படி இருக்குது என்று நாம் பேசலாமா பேசக்கூடாதா? அதுதான் சொற்பம்னு பேசிடாத. அதை அந்த அப்படியே சொரிஞ்சு கிடக்குது, அதில் விளைந்து இருக்கிறது என்று நீ தெரிஞ்சு பேசு அப்படிங்கிறது தான் சொற்பம் என்று அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாடலில். அந்த வித்து சொல்கிறாங்க, அதுதான் கற்பகமாம் மரம், கற்பகத்தர். அதுதான் கேட்டதெல்லாம் தருவதாயும் கேளாததும் தருவதுமான சர்வ ஜீவ மூலமந்திரம் ஒன்று இருக்கிறது பிறவியரே. அது நம்மகிட்ட இருக்குது. அது எப்படி இருக்குது? ஜீவனாக. அந்த ஜீவன் தான் நம்ம கேட்டதெல்லாம் தருது. நம்ம என்ன கேட்டோம்? கொடுத்துச்சு. சின்ன பிள்ளையில் தின்பண்டம் கேட்டோம், கொடுத்துச்சு. அப்புறம் படிப்பு கேட்டோம், கொடுத்துச்சு. அப்புறம் படித்து முடிஞ்சோடனே ஒரு வேலை கேட்டோம், கொடுத்துது. அப்புறம் சம்பாதிக்கணும்னு கேட்டோம், கொடுத்துச்சு. ஒரு வீடு கட்டினா பரவாயில்ல அப்படின்னு நினச்சோம், கொடுத்துச்சு. ஒரு திருமணம் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சோம், கொடுத்துச்சா கொடுக்கலையா? இப்படி கொடுத்துட்டு இருந்துச்சுன்னு நாம் என்னைக்காவது நினைத்தோமா? ஏதோ கொடுத்துச்சாக்கு அப்படின்னு. அந்த கற்பக மரம் தான் நம்மளுக்கு, ஜீவனாகிய கற்பக மரம் தான் நம்மளுக்கு இவ்வளவையும் கொடுத்தது என்று தான் தெய்வம் எடுத்து வணங்குறாங்க. அப்போ அந்த வித்தை சொல்கிறாங்க எப்படி இருக்குது. தானான வித்தில்லா வித்துங்கண்டோம். அது என்ன வித்து? தான் ஆணாகிய வித்து, பெண்ணாகிய வித்தல்ல. நாம் அவங்க ஒருத்தரே யாரு? ஆண். அதுதான் சொல்றாங்க, தான் தானான வித்தில்லா வித்துங்கண்டோம். அதில் என்ன கண்டோம்? தனில் முளைத்த தெய்வீக மரமும் கண்டோம். தெய்வீக மரம். தானான வித்தில்லா வித்துங்கண்டோம், தனில் முளைத்த தெய்வீக மரமும் கண்டோம். கோணான வேர் மேலும். கோன்னா என்ன? கோன் என்ற
கோன் என்றால் அரசன். கரெக்ட், குட். அதாவது அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஜீவன் வித்து அது கரெக்டு தான். அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா கோணான வேர் மேலும். கோன் என்ற கோன்னா அரசன். அந்த மரத்துக்கு அரசன் யார்? வேறு இல்லையா? நமக்கு அரசன் யார்? நம்ம இந்த உடம்புக்கு உயிர். அற்புதமாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ உயிர் தான் நமக்கு வேர். சரி, புரியுதா? அப்போ வேறாக எப்படி இருக்குது? அதானே கோணான வேர் மேலும். கோணான வேர் மேல் நம்மளுக்கு வேர் எங்கே இருக்குது? மேலே இருக்கு. புரியுதா? அதை கோணான வேர் மேலும் தலை நம்மளுக்கு எங்கே இருக்குது? கீழே இருக்கு. கோணான வேர் மேலும் தலை கீழாக. அது எப்படி இருக்கு? கொழுந்திலை பூங்காய் பலமும் குணுங்க கண்டோம். ஆனான மயில் கருடன், ஆனான மயில் கருடன் பறவை ஐந்தும் அப்படிங்கிறாங்க. மயில் கருடன் 2 தான் சொன்னாங்க, 1 3 நல்லா சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும் அந்த பாட்டை. போய் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆனான மயில் கருடன் 2 தான், ஆனால் பறவை 5ன்ட்டாங்க. இப்போ இன்னும் 3 பறவை. ஆனான மயில் கருடன் பறவை ஐந்தும். 3 என்ன அப்படின்னா ஆந்தை, காகம், கோழி. அப்போ மொத்தம் எத்தனை பறவை? மயில் கருடன் 2 சொன்னாங்க, ஆந்தை, காகம், கோழி. இது நம்மகிட்ட இருக்கு. ஆனான மயில் கருடன் பறவை ஐந்தும் எங்கே வாழுது? நம்மகிட்ட. ஆனான மயில் கருடன் பறவை ஐந்தும் அதிலிருந்து வாழுகின்ற வனப்பும் கண்டோம். இதை யார் சொல்லணும்? பானான இனியதரு, அந்த கற்பக விருட்சம். பானான இனியதரு நிழலிற்காராம் அந்த பசுமுகங்கண்டடியரெல்லாம். அந்த பசுமுகம்னா அந்த ஜீவனை பார்த்தவர்கள் எல்லாம் பகர்கின்றோமே, அவர்கள்தான் இதை பகர முடியும் என்று அது சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து சொல்கிறாங்க வித்துனா என்ன? வித்தில்லா வித்துன்னு சொன்னாங்க. பரிசீலனை கெட்டுவதே வித்ததாகும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம உணர்ந்தோம்னா அது வித்து. பரிசீலனை கெட்டாத ஒரு மூலத்திற்கு எது வித்தில்லா வித்துன்னு? பரிசீலனைக்கே எட்ட முடியாது, வாக்கிலையோ எதுலேயும் நம்ம பார்க்க முடியாது. பரிசீலனை கெட்டாத மூலத்திற்கு பாரினில் வித்தில்லா வித்து என்றதாகும். அப்போ வித்தில்லா வித்துனா அந்த பரிசீலனை கெட்டாத, அதான் சிவப்பொருள், பரம்பொருள், அந்த இறைபொருள். அது எல்லாம் எப்படி இருக்குது? நமது தெய்வமாக அது இருக்கிறது என்று சொல்கிறாங்க. அப்புறம் கோததனை, அந்த கோன்னா என்ன? அரசனை சொன்னோம். கோணதனை வித்தில்லா வித்தென்றும். அது பெரிய பாடல், அதுக்காக நான் கட் பண்ணிட்டேன். கோணதனை வித்தில்லா வித்தது என்றும். கோன் என்றால் அரசன் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அதுதான் இன்னொன்று சொல்கிறாரு. அகத்தூடு அணு அணுவாய், அகத்தூடு அணு அணுவாய் அண்டமெல்லாம் தானாய் மகத்து ஆகி நின்றனை நீ வாழி பராபரமே என்று பராபர கண்ணியில் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அவர் அந்த அந்த வித்தில்லா வித்து எப்படி நம்மக்கிட்ட இருக்கு? அந்த வித்தில்லா வித்து நம்மக்கிட்ட எப்படி இருக்குன்னு? அறிவு வடிவென்றறியாத என்னை. நம்ம அறிவு வடிவுன்னு நம்ம நினைச்சோமா? என்னைக்காவது நினைச்சோமா நம்ம அப்படி இருக்கோன்னு? சொல்கிறாங்க, திருமூலர் சொல்கிறார். அறிவு வடிவென்றறியாத என்னை அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி. நந்தினா யாரு? குரு, ஆசிரியர், தெய்வம், எப்படி நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ அறிவு வடிவென்றறியாத என்னை அறிவு வடிவென்றறிவித்தான் நந்தி. அறிவு வடிவென்று, அந்த அறிவு தான் வடிவென்று அவன் அருளாலே. நம்மளால் முடியுமா? அந்த குருனால. நம்ம கையில், நம் கையில் ஏதுமில்லை, நம் கையில் ஏதுமில்லை என்று அறிந்து கொண்ட அறிஞர்களாகணும். முதல் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை என்று, யுகத்திலையும் சரி பரத்திலையும் சரி, நம்ம கையில் எதுவும் இல்லைன்னு செஞ்சவன் நம்ம தான் அறிஞர். நம் கையில் ஏதுமில்லை என்று அறிந்து கொண்ட அறிஞர்களான்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, அறிவு வடிவென்று அவன் அருளால் அறிந்தேன். அந்த இறைவனுடைய அருளால், அந்த அறிவால். அதுதான் சொல்கிறாங்க, அறிவு அவன் வடிவென்று அறிந்திருந்தேனே. அந்த அறிவு எப்படி இருக்குது? அவனுடைய வடிவாக நம்மகிட்டே அந்த வித்தில்லா வித்தாக இருக்குது என்று நான் அறிந்தேன். அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதை அறியாமல். தெய்வம் சொல்லணும்,
அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதை அறியாமல் வீண் வெறிகள் வெடித்து கலைகள் விரித்து வீணில் அலைவார்கள் என்று தெய்வம் அதை கோபத்தோடவே கொஞ்சம் அந்த அந்த இதை எடுத்து சொல்கிறாங்க. இந்த இந்த மானிடன்னா நம்ம தானே. எங்கிருந்து வந்தோம் அப்படின்னா சிறிய பனித்துளியிலிருந்து வந்தோம். தாயினுடைய கருவறையில் தந்தைகிட்டிருந்து சிறிய பனித்துளியிலிருந்து வந்தோம். அண்ணாங்கூட 1 அடி உயரம் அப்படின்னாரு. அப்போ அந்த பனித்துளியிலிருந்து வந்ததுலையே அதுக்குள்ளே தான் எல்லாம் என்ன அடங்கிருச்சு, சொற்கடங்கா வளஞ்சுரந்து அது தெய்வம் சொல்கிறாங்க. அதில் என்னென்ன அடங்கியிருக்குன்னு அதுக்குள்ளே அதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம், அந்த பனித்துளிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னா இரத்தமாக இருந்தோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இரத்தத்தை கொடுக்குற உணவாக இருந்தோம். அது பாக்கியம். நான் அதை பாக்கியத்தை சுருக்கி சொல்கிறேன், பாக்கியமாக சொல்கிறதுக்கு நேரம் இருக்கா இல்லை. அதனால் அப்போ அதில் உணவாக இருந்தோம். அதற்கு முன்னே என்ன பண்ணான், அந்த உணவுப் பொருள்களை தருகின்ற புல் பூண்டுகளாக இருந்தோம். அப்போ நம்ம யார், புல்லும் பூண்டும். நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற வேகம் வருமா, இதை தெரிஞ்சுக்கிட்டா என்னைக்காவது அந்த வார்த்தை வருமா? இப்போ நம்ம யார், புல் பூண்டு. அதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம், புல் பூண்டுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கணும் இல்லையா, அதை சொல்கிறாங்க தெய்வம். அதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ்மீதாக்கனுடைய நாட்டில் ஈஸ்வரனாக இறைவனாகவே ஈஸ்வரனுடைய அந்த ரூபமாகவே இருந்தோம். அது சொல்கிறாங்க, நாம் எல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு, நாம் எல்லாம் முன்னே இருந்து வந்த வழி வரலாறு நான் கூறி வருவது என்ன வேணும், நீ ஆர்வ சித்தமாக கேள், அப்போ தான் புரியும். நாம் எப்படி இருந்தோம், நாம் ஜீவதேக வைப்பெனும் ரோஸ்மீதாக்குடைய காலமாகிய எப்படி இருந்தோம், மயூர கவனதோஷம் மௌனரக பிரகாச பிரம்மத்த கூட கமலசயனாதி உலா உமா மாமன தாடலங்கார நடன யுகாந்த வைப்பு நிதி பதிப்பாடி கோலத்தில் எங்கே எப்படி இருந்தோம், மௌன நிச்சலாதி அமைதியாக இருந்தோம். இப்போவும் அமைதியாக இருந்தோம்னா மௌன நிச்சல இதுதானே. மௌன நிச்சலாதி சலாசன மந்திராவக எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. வித்வக்கணி நிசவச்சர சிரவர்த்தன ஜீவாவிச்சட ஈசலனாயிருந்த அதுபோது வந்துச்சு வேண. இங்கே ஒரு தாயும் தகப்பனும் நம்மளுக்கு ஒரு புள்ள வேணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ சொல்லும் போதா அப்போ வழி வழி வரும் ஓரடி கடுவரையில் அடைத்து இந்த மனுஷதலை வடிவெடுத்து இரவு பகல் என்று சந்திர சூரியால் ஓடிக்கொண்டிருக்கும் இப்பெரிய மண்ணூரலையில் தெய்வம் தன்னை பிரிச்சுக்கல. என்னை போலவே வந்து பிறந்து நிறைந்திருக்கும் எனது உடலொத்த பிறவியரை இங்கே பிரிக்கிறாங்க. இங்கே இங்கே உம்முடைய செவித்துளையை என்ன பண்ணணும், என்னுடைய தெய்வத்தினுடைய சத்திய நிலைசாயா நீதி நெறி தொனிக்கு நேர் திறந்து வச்சிருந்தா என் தேகத்துக்கு அவங்க தேகத்துக்கு துணையார் தேகத்துணை தோழரே சொல்கிறாங்க. மேலும் உனக்கு வயது இப்போ உனக்கு வயசு எதுக்கு கொடுத்தேன், இந்த உலகாய வாழ்க்கையை விளையாண்டுட்டு போகிறக்கா. மேலும் உனக்கு வயதந்தின் பிரயோஜனமாகிய பேரருள் புராதனமாகிய என் மெய்யிசை இச்சை, அந்த மெய்யிசை இச்சை நம்மகிட்ட இருந்ததுனால தான் இங்கே வந்து கோயம்புத்தூரில் உட்காந்துருக்கோம், இல்லாட்டி வருவோமா. என் மெய்யிசை இச்சை உன்னுக்குள் வைத்து படைக்கப்பட்டிருக்கின்ற சகோதரனே அப்படின்ட்டு அங்கே சொல்கிறாங்க. அப்படி இல்லாவிட்டால் நான் பேசி வருகின்ற வீதி மூளை முடுக்கு முச்சந்தி நடசாலை திண்ணை கோடிகள் எங்கும் நின்று கேட்க வந்திருக்க மாட்டாயே. வந்துட்டோமா இல்லையா. அதனால என்ன, வராமல் தான் பிரச்சனை இல்லை, வந்துட்டோம். அதனால கேளென் சொல்லை. அப்படி கேட்டா அழியாத ஜீவேசத்தகை வாழ்வின் மெஞ்ஞானியாக உன்னை ஆக்கவே வந்திருக்கிறேன் என்று தெய்வம் அதை கொடுக்குறாங்க. இந்த மனிதனுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம லேசாக நினைக்கிறோம். மனிதனே உன்னுடைய இந்த உப்புப்பாண்ட உடலினுக்குள்ளே முச்சகாதிய சொர்க்க மத்திய பாதாளங்களும் கதிர் மதி மின்பணி தாரகை அவனி ஆகாயங்களும் சிரஞ்சீவி வாழ்வு வயது வரங்களும். வயசு இருக்கு, இத்தனை தான் மூச்சு, என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது வாழ்வு வயது வரங்களும். ஒரே ஒரு இதை நினைக்கணும் தெய்வம். இன்றைக்கி உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க, 800 கோடி மக்கள் இருப்பாங்க. இந்த 800 கோடியும் நல்லா பாருங்கள்,
பெரிய அற்புதம். நான் உண்மையிலே அதை நினைச்சு நான் ரசிக்கிறது உண்டு. இந்த ஒரு ஜான், இந்த முகம் எத்தனை ஜானு? அகலம் எவ்வளவு? அரை ஜான். ஒரு ஜானுக்கு அரை ஜானில் 800 கோடி மக்களையும் மாற்றி மாற்றி படைச்சி வச்சிருக்கார்களே, அவர்களுடைய எப்படிப்பட்ட வல்லவம் பெற்றிருக்கான் அப்படி. அதுதான் தெய்வம் ஆன்மீகத்தில் கொடுக்குறாங்க. முகாரவிந்த பேதவிந்து நாதாதி இன்பனி சூடாகர சப்த சப்தாதிய சாயல்களும். முகத்தில் இத்தனை மாற்றம். குரல்ல சங்கர் பேசுகிறாரு, மாணிக்கம் பேசுகிறாரு அப்படின்னு காக்கிறோம். குரலையும் அதுதான் சொல்கிறாங்க. முகார விந்த பேத விந்து நாதாதி இன்பனி சூடாகர சப்த சப்தாதிய சாயல்களும் என்று அதை தெய்வம் அடிக்கிட்டே போகிறாங்க. அப்போது அது எப்படி இருக்குன்னா, நம்மகிட்ட சொற்கடங்கா வளைஞ்சுரந்து அதில் அடங்குமா? அது அவங்கள பற்றி பேசுறது முடியாது, அவ்வளவு பொதிஞ்சிருக்கு. சொற்கடங்கா வளைஞ்சுரந்து அமிழா செழிப்பேறி வளர்ந்து கேட்டதெல்லாம் தருவதாயும் கேளாததும் தருவதுமாகிய சர்வ ஜீவ மூல மந்திராத்திரம் என்னும் கற்பகத்தரு ஒன்று இருக்கிறது பிறவியரே என்று அதை எடுத்து தெய்வம் கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா, அது சுத்தாவிச்சித்து. வித்தை சொல்லிட்டாங்க. அது சுத்தாவிச்சித்து வித்தான முத்து. ஒத்தை உருவாயும் ஒன்றா தான் இருக்கும். அதுதான் அவை பிராட்டியாக சொன்னாங்க. ஒன்றாக காண்பதுவே காட்சி. நீ நிறையாலாம் பார்க்காத, ஒரே காட்சி தான். அந்த இறைபொருள் தான் எல்லாமே. ஒன்றாக காண்பதுவே காட்சி. புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். சாகாமற் கற்பதே கல்வி. பிறர் ஒருவர் ஏவாமல் உண்பது. பிறர் ஒருவர் ஏவாமல் சாப்பிட்றது எதுங்க? கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? யாரும் சொல்லாமல் சாப்பிட்றது செவி உணவு. இப்போ நான் கொடுக்கல, வீட்டில் நீங்களாக சாப்பிட்ருக்கீங்க, அதுதான் கொடுக்குறாங்க. அப்போ சொற்கடங்கா வளைஞ்சுரந்து சுத்தாவிச்சித்து வித்தான முத்து ஒத்தை உருவாயும் அணுவினுக்கு அணுவாகவும் அகண்டம் அனைத்தனையும் விழுங்கிவிடும் அகண்டமாயும் இருக்குது. அதுதான் வித்தில்லா வித்துங்கிறாங்க. அந்த கற்பகத்தருவென்னும் வித்தில்லா வித்து அண்டங்களை எல்லாம் உருவாக்கிய உயிர்த்திரளை. அது அந்த உயிர்த்திரளை, அதுக்கு பேர் அண்ட பீஜம் என்று பேர். அதுக்கு பேர் என்ன பேர்? அண்ட பீஜம் என்று பேர். அது எல்லா இடங்களிலும் எல்லாமாய் பரவி கிடக்கிறது. அதனால தெய்வம் சொன்ன எங்கும் நிறைந்த இறைபொருள் ஒன்றே அப்படின்னா அது எல்லாமாய் பரவி கிடக்கிறது. அதுக்கு ஏகன் என்ற நாமங்களும் இருக்குது. அது கண்ணுக்கு தோன்றுமா? தோன்றாது விட்டாங்க. அது கண்ணுக்கு தோன்றுமா என்றால் தோன்றாது. ஆனால் கண்ணுக்கு தோன்றும் பொருள் அனைத்தும் எதிலிருந்து தோன்றுச்சு? அதிலிருந்து தோன்றுச்சு. அதுதான் வித்தில்லா வித்து. கண்ணுக்கு தெரியாத எல்லாம் தோன்றுறது அதிலிருந்து வந்து அதான் வித்தில்லா வித்து. அது எங்கே இருக்குங்கிறாங்க? மனிதனுடைய பிற்பிறப்பிடரியில் நிறநீதி ஆசமிட்டு இருந்து வரும் பத்து வித்தாகி அது. அப்போ பிடரினா என்ன? இதா அல்ல, அறிவு பிடரி. அறிவு பிடரியில் நின்று உதவி இங்கிருக்கிறதுன்னு ஒரு வாக்கியத்தில் தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இப்போ இப்படியெல்லாம் சொல்லி தான் இந்த அனந்திகள்லாம் வந்து நிறைய. இப்போ நம்ம எப்படி அதை அறிஞ்சிருது? எந்த வித்தால் நம்ம பிறக்கிறது? எந்த வித்தால் நம்ம பிறக்கணும் அப்படின்னா, சுத்தாவிச்சீர் ஓங்காரகார வித்தினாலே. இதுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன். நம்ம எப்படி இப்போ போய் பிறக்கிறது அதில் அப்படின்னா, ஆதி தலைநாளிலே சுத்தாவிச்சீர் ஓங்காரகார வித்தினாலே பிறப்பிக்கை செய்து இன்றெடுத்த என் அத்தா என்று யாரை கூப்பிடுறாங்க? தெய்வம் பாட்டையாவை கூப்பிடுறாங்க. அவங்களே எதில் பிறந்தாங்க? சுத்தாவிச்சீர் ஓங்காரகார வித்தினாலே தான் தெய்வம் பிறந்தார்கள். பிறந்தாங்களா என்ன? சைவனாக, வைஷ்ணவனாக, சுராஷ்டிரனாக, புத்தவனாக, ஜெயினனாக பிறந்தார்கள். அவங்க பிறந்ததுனால தான் நம்மளையெல்லாம் தன் மதத்தில் தவறாது இருத்தி பண்பு பிறங்க பலகளை ஒக்க இன்புற ஈட்டும் இயல்முடி எல்லா மதத்தையும் ஒன்றாக ஆக்கி நிரூபிக்க முடிஞ்சது.
அப்போ நம்மளும் அந்த சுத்தாவிச்சித்து ஓங்கார வாக்கு வித்தினாலே பிறக்கலாமா, பிறக்க முடியாதா அப்படிங்கிற திடம் நம்மளுக்கு வந்துச்சா? இந்த கோவை சபையிலையாவது அந்த திடம் நம்மளுக்கு வரணுங்கிறக்காக அப்போ சொல்கிறாங்க. அதுலேயும் எப்படின்னு, பின்னும் அவங்கள சொல்கிறாங்க, அதை நம்ம எடுத்துக்கணும். பின்னும் தாங்கள் வாடாத தேவாமிருத அருளூரல் உணவு ஈந்து நாளும் ஊட்டி வளர்த்தீர்கள். அப்படி இப்போ நம்ம அப்படி தான் அதில் வளரணும், வளர்த்தீர்கள். இவ்வாறாக நீ எடுத்து அணைத்ததானதுன்னு அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. எப்படி ஒரு நெடு வயதிலையுடைய குளவி ஒரு கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய அந்த புழுவை எடுத்துகிட்டு வந்து அந்த கூட்டில் அடைச்சி அந்த ஓங்காரகார அந்த கொட்டுங்கொடுக்கன அந்த சவுண்டை கொடுத்து எப்படி மாற்றுது, புழுவாக மாற்றுதோ. புழுவாக இருந்ததே தான் மாற்றுது. குளவியாக பறக்கக்கூடிய ஊர்ந்து செல்லக்கூடிய புழுவை பறக்கக்கூடிய பறவைக்காக அது அந்த ஓங்காரகார வித்து தான் ஆச்சு. இவ்வாறாக நீ என்னை எடுத்து அணைத்ததானது ஓர் நெடுங்காலியுடைய குளவியானது அற்ப வாழ்வு வயதுடைய அழிவுழுவனை எடுத்து வந்து தனது கூட்டில் அடைத்து ரீங்கார துணி ஓங்காரகார தன் கொட்டும் கொடுக்கன அச்ச நினைவூட்டி, மாறாத அச்ச நினைவூட்டி தன்மயமாக்கி. எது தன்மயம்னா என்ன, குளவி மாதிரியே ஆக்கி. அதான் மனை ஈசனா, மனுஷன் மணி ஈசனா தன்னை போலவே ஆக்கணுங்கிறது தான் தெய்வம். இத்தனை பாடுபடுறாங்க. என்னை பிரித்து தன்மயமாக்கி என்ன பண்ணிடும், வச்சுக்குமா அது அந்த புழுவை விரட்டிடும், ஓடு பறந்து போயிடும். அதுபோல தான் நம்மளை தெய்வம் அதை ஆக்கி வச்சுருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க, எடுத்து ஏருருவாக்கிய என் அப்பா, ஏருவாகி என் அப்பா என்று பாட்டையா தெய்வத்தை. அதுபோல் நாம் அவர்கள் பால், அதுபோலவே எப்படி பாட்டையாவ தெய்வம் அனைத்து அவர்கள் அன்பாக இருந்து இதை பெற்றார்களோ அதுபோலவே நாம் அவர்கள் பால் மாறாது அன்பு வைத்தால், நிஜமான அன்பு வைத்தால், பொய்யான அன்பை வெளியே வையே, நிஜமான அன்பை எம்மேலே வையே. நீ நிஜமான அன்பை அங்கே வச்சு பொய்யான அன்பை எங்கிட்ட வைக்காத அப்படி. அப்போ அந்த மாறாத அன்பு வைத்தால் தெய்வத்தின் கருணையால், தயவால், இரக்கத்தால் நம்மையும் அவர்கள் வாக்குவித்தினாலே ஏருருவாக்குவார்கள் என்று கூறி, அப்போ அந்த ஏருருவாக நாம் ஆகி இகத்திலும் பரத்திலும் சீரும் சிறப்புமாக வாழ்வோம் என கூறி முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம்.